அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இன்று வார்த்தை அடிப்படைக்கு வருகிறது ஒரு வார்த்தை, அருள்மிகு. அருள்மிகுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு எண்ணில் 1 2 1 5 4 2 3 இதெல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய விதி என்பது 6. அருள்மிகு. அருள்மிகு 6ஆம் எழுத்து பலன். அருள்மிகு என்றால் பக்திமான். அருள்மிகு என்றால் எப்படி சாமியை ஒரே இடத்த வச்சு கும்பிட்றோமோ அதுதான். அதுபோலத்தான் அந்த அருள்மிகு அந்த தோற்றத்தில் இருப்பவர்களுக்கு. ஆனால் அருள்மிகுங்கிறது ஒரு பக்திமான், ஒரு நன்னடத்தை உள்ளவர், பொய் சொல்லாதவர், பொறாமைப்படாதவர், கொலை செய்யாதவர் அப்படிங்கிற அர்த்தம். அருள்மிகுன்னா ஒரு உண்மையான வார்த்தை. அது நாவில துடிக்கணும். அருள்மிகுன்ற ஒரு வார்த்தை நம்மளோட நாவிலே தோன்றி மக்களுக்கு உபதேசம் செய்யணும். அந்த மாதிரி வார்த்தை அருள்மிகு. அருள்மிகுங்கிறது ஒரே இடத்துல இருக்கிற சாமி போல் அந்த அருள்மிகு வார்த்தை. அந்த அருள்மிகு என்ற ஒரு வார்த்தை எல்லாருடைய மனசுக்கும் போக வரும். அவருடைய நன்னடத்தை என்ன என்பதெல்லாம் ஆலோசிக்கப்படும். ஆனால் அருள்மிகுடைய விதியின் 6. 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் அந்த பக்திக்கு இடம் உண்டு. பக்தியாக இருப்பதற்கு இடத்தை தேர்வு செய்தது தான் அந்த அருள்மிகு என்ற ஒரு வார்த்தை. அருள்மிகு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. சரி, அடுத்ததாக பொறுத்தது போதும் என்ற வார்த்தைக்கு விதியின் 8. பொறுத்தது போதும் என்ற ஒரு அதுக்குரிய எண்களும் 2 1 4 7 9 5 9 7 இதெல்லாம் கூட்டாக 44. அதோடைய விதி என்கிறது 8. பொறுத்தது போதும். ஒருத்தர் ஒருவன் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே ரொம்ப அடிச்சுக்கிட்டும் உடச்சிக்கிட்டும் ரொம்ப அவனை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாக்கா அந்த 8ஆம் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும். சதிக்காரனை அந்த சதிக்காரனை பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நேரம் அவனை தட்டிப்படும், ஆளே காலி பண்ணிவிடும், இல்லைன்னா ஜெயிலில் பிடிச்சி போடும். அதான் பொறுத்தது போதும். அந்த 8ஆம் இடம் சாதாரண இடம் இல்லை. எளியோர்களை காக்கக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடம் பெரிய பெரிய ஆளுங்களை ஏழைகளை துன்புறுத்தினாலும் மக்களுக்கும் மக்கள் உள்ள பொறாமப்பட்டு சில ஒருத்தர் அழிக்கணும்னு நினைச்சாக்கா நடக்காது. அந்த அழிக்கணும்னு எவன் நினைக்கிறானோ அவனை போய் 8ஆவது என் விதி என்கிறது தாக்கிப்படும். ஆனால் சிலர் கொடுமைப்படுத்துவதை சிலர்கள் பொறுத்து கொண்டே போவார்கள். அவர்கள் பொறுத்து கொண்டே இருப்பார்கள், மறைந்து ஒதுங்கி போவார்கள். ஆனால் அந்த 8ஆம் இடம் அவர்களை தாக்கிவிடும், சதிக்காரனை. ஆனாலும் பொறுத்தது போதும். வார்த்தைகளே அவர்களை தாக்கிவிடும். இது எல்லாத்துக்கும் உள்ளது தான். ஆனாலும் அடுத்ததாக இறுதி சடங்கு. இறுதி சடங்குக்கு விதியின் 1. அதற்குரிய எண்களில் 2 1 8 3 5 8 3 இதெல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. இறுதி சடங்கு. இறுதி சடங்குடைய விதியின் 1. அந்த இறுதி சடங்கு கர்மாதிபதி தான். கர்மாதிபதி திசை நடந்தால் அந்த குடும்பத்தில் ஏதாவது தலைவர்கள் குடும்பத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள யார் முக்கியமாக அவங்களுக்கு தட்டி. ஆனால் அந்த இறுதி சடங்கு கிரகங்கள் நடந்துவிட்டால் அவர்களுக்கு பல பல இடைஞ்சல், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தும். சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தாக ஏதாவது ஆளை அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த திசை முடியும் நேரத்தில் அந்த 10 கோடி திசை நடக்கும்போது அந்த 10ஆம் மாதிரி மறைவிட வேறு வெறிய சனத்தில் இருந்தாலும் மற்ற பிறரால் தொல்லைகள், வயசுக்கு தகுந்த மாதிரி பலன் உண்டு. அதனால் இறுதி சடங்குடைய விதியின் 1. இறுதி சடங்கு 10ஆம் இடம் கர்மாதிபதி இடம்தான். ஆனால் இறுதி சடங்குடைய விதியின் 1. சாய்பாபா. அடுத்ததாவது சாய்பாபாவுக்கு 4 எழுத்து. அதுக்குரிய விதிங்கிறது 5. அப்போ சாய்பாபாவுக்கு 1 8 7 7 எல்லாம் கூட்டாக்க 23. அதோடைய விதி என்பது 5. சாய்பாபாவுடைய விதியின் 5. காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை மக்கள் தராவிட்டாலும் அந்த வார்த்தை அடிப்படையில் அந்த சாணங்கள் கொடுக்கிறது காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை அதோடைய விதியின் 2. அதற்குரிய எண்கணிதம் 8 7 6 7 3 1 4 9 2 இதெல்லாம் கூட்டாக 47. அதோடைய விதி என்பது 2. அப்போ காதலுக்கு மரியாதை அதோடைய விதிங்கிறது 2ஆம் இடம். அடுத்ததாக திக் 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 என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. 8 7 8 7 இதெல்லாம் கூட்டாக்க 30. அதோடைய விதிங்கிறது 3. திக் திக்குன்னா திகில் தான், பயம், அதிர்ச்சியானது.
அதான் திக் திக். அது 3ஆம் இடம். 3ஆவது பாவக்கிரகம் தான் அவனுக்கு மனசு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கனவு வந்தாலும் போச்சு, ஆகாத கண்டாலும் போச்சு. அதுதான் திக் திக். திடீர் செய்திகளுக்கு திக் திக் என்ற ஒரு சொல் பயன்பட்டு வருகிறது. அது பயத்தை கொடுக்கக்கூடிய திக் திக். பறவைகளுக்கு விதியின் 4. அதற்குரிய எண்கள் 9, 8, 9, 1, 4 இதெல்லாம் கூட்டாக்க 31. அதோடைய விதியின் 4. பறவைகளுடைய விதியின் 4. பறவைகளுக்கு மேலே பறக்கும் பறவைகளுக்கு எதுவுமே தடையில்லை. ஆனால் ரயில்வே கேட்டு கூட தடையில்லை. பெரிய நிறுவனம் வானத்தில் தடை போட்டாலும் பறவைகளுக்கு தடையில் அது பெரிய உதவி இல்லை. ஆனால் இந்த தேசத்தை அடுத்த தேசத்துக்கு போனாலும் கூட பறவைகளை வச்சு பிடிச்சி வச்சு இது இந்த நாட்டு பறவை அந்த நாட்டு பறவைன்னு சொல்லி பிடிச்சி வச்சுருவாங்க. அப்படி உண்டு. அதனால் பறவைகளுக்கு எதையுமே வானம் ஒரு தடை இல்லை, ரயில்வே கேட்டு ஒரு தடை இல்லை, பஸ் ஸ்டாண்டு ஒரு தடை இல்லை, மக்கள் ஒரு தடை இல்லை. ஆனால் இப்படி கையால் என்னாலே போச்சு பறவைகள் பறந்து விடும். ஆனால் பறவைகளுடைய விதியின் 4ஆம் இடம் தான் பறவைகளை உருவாக்கப்பட்டு வருது. பறவைகளுக்கு வானம் ஒரு தடை இல்லை. மகளிர் காவல் நிலையம் அதற்குரிய விதிங்கிறது 5. 5 6 பாருங்கள். 5 6 முக்கியமான இடம். அந்த மகளிர் காவல் நிலையத்திலிருந்து 1 1 8 9 8 5 1 9 8 2 7 எல்லாம் கூட்டாக்க 59. அதோடைய விதி என்பது 5. மகளிர் காவல் நிலையம் அதற்குரிய விதியின் 5. 5ஆம் இடம் தான் மகளிர் காவல் நிலையத்தை அறிகிறது, தீர்ப்பு கொடுக்குறது. மகளிர் தீர்ப்பு அப்படின்னா 6. 5 ஆண் 6 பெண்ணு. அப்போ மகளிர் தீர்ப்புக்கு விதியின் 6. அதுக்குரிய எண்கிற 1 1 8 9 6 9 6 2 அதோடைய மொத்த டோட்டல் 42. அதோடைய விதி என்பது 6. மகளிர் தீர்ப்புக்கு விதியின் 6. மலைக்கோட்டைக்கு விதியின் 6. மலைக்கோட்டைக்கு எண்கிற 1 8 7 6 2 9 இதெல்லாம் கூட்டாக்க 33. அதோடைய விதி என்பது 6. அப்போது மலைக்கோட்டைக்கு விதியின் 6. வார்த்தை அடிப்படை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அனைத்து நபர்களும் கேட்டுக்கொண்டு இருப்பதனால கேட்கின்றீர்கள். அனைவரும் பாருங்கள். ஆனாலும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.